ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல புக் மை ஷோ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்க கான்கிரீட் யூட்டோபியா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 கொரியன்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ அது தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லரா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த உலகத்திலயும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இந்த படத்துக்கும் வந்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ சடனா ஒரு எர்த்குவேக் வந்து அந்த நாட்டையே அப்படியே புரட்டி போட்டுருது. அதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் மட்டும் இடியாம அப்படியே ஸ்ட்ராங்கா அங்க இருக்க மக்களே வந்து சர்வைவலுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா வெளியே இருக்க மக்களும் அந்த அபார்ட்மெண்ட்ல தஞ்சை அடைய பாக்குறாங்க. ஒரு சிலர் அவங்க ஏத்துக்கிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அதை அந்த அபார்ட்மெண்ட் வாசிகளால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவங்களே சர்வைவலுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க உள்ள தஞ்சை பூந்தவங்க எல்லாம் எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்ட்டு அவங்க டிசைட் பண்றாங்க. அதுக்கு அங்க இருக்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கவங்களே பல விதமான கருத்து இருக்கு. ஒரு சிலர் வந்து இல்ல அவங்களா இருக்கட்டும், அவங்க எங்கதான் போவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சிலர் வந்து நமக்கே கஷ்டமா இருக்கு, சோ அனுப்பிதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படம் யாருக்கான படம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பக்காவான கமர்ஷியல் ஃபேனாவோ இல்ல ஒரு படம் விறுவிறுன்னு போகணும்னு நினைச்சாலோ உங்களுக்கான படம் இந்த படம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் தான் இந்த படம். இந்த படத்துல இவங்க பல பாசிட்டிவ் விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு நாட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அதுவும் எர்த்குவேக் மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப மக்கள்லாம் எப்படி பாதிக்கப்படுவாங்க, அவங்க வாழ்க்கையில இவ்வளவு வருஷங்கள் சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே இழந்து தனிமரமா நிக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க பசங்களை பார்க்கணும், அவங்க ஃபேமிலியை பார்க்கணும், அதையும் தாண்டி மற்றவங்களையும் பார்க்கணுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். அதெல்லாம் எப்படி மக்கள் டீல் பண்றாங்க அப்படின்றதும் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு பேரழிவை சந்திக்கும் போது அதுல இருந்து வெளியே வரதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு சாப்பாடுல இருந்து பேசிக் நீட்ஸ் எல்லாம் தரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்றது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் மட்டும் இடியாம இருக்கு, அதுக்குள்ள எல்லாருமே தஞ்சை புகும் போது அங்க இருக்க மக்களுக்கு எப்படி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அவங்களே சர்வைவலுக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் எப்படி அட்டாச் பண்ணிக்க முடியும் அவங்களோடன்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மீறி சில பேர் வந்து அதெல்லாம் ஏத்துக்கணும், நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாவே இருந்தாலும் அது பிராக்டிகலா எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்குன்றதையும் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப சவுண்டான ஒரு படமா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன படம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போ, கேரக்டர் ரைட்டிங்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அதில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போகுதே தவிர மற்றபடி பெருசாக குறை சொல்ற அளவு எதுவும் கிடையாது. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சர்வைவல் த்ரில்லர் தான். பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஓட்டிக்கலாம். தேங்க்யூ.